தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி நீங்கள் படிச்சினாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 32,020 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 31/12/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். தமிழகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் நீங்கள் அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்றதும் ஷார்ட் டெமோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஆல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த லிங்க்லாம் தேவைப்படுது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அண்ட் அஃபிஷியல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், நம்ம சேனல் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, கூட்டுறவு துறையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் தமிழ்நாடு கூட்டுறவு துறையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டுறவுத்துறையில் வந்து என்ன ஜாப்க்கான போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தமிழ்நாடு தலைமை கூட்டுறவு வங்கியில் தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 காலிடங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 32,000 ஆரம்பித்து 96,210 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இது வந்து ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 32 அப்படின்ற போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 50 காலிடங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 50 காலிடங்களுக்கும் எந்த கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். நெக்ஸ்ட்டு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைஞ்சபட்ச வயது உங்களுக்கு 18 வயதிற்கு நீங்கள் குறைவாக வந்து இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் 50 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 50 வயதை பொறுத்த வரைக்கும் முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து 50 வயதுக்குள்ள வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த குறைபாடு அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, மாற்றுத்திறனாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து 42 வயது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உச்ச வரம்புன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32க்குள்ளே இருக்கணும் ஆல் கேண்டிடேட்டுக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித வயது வரவும் கிடையாது. ஸோ எல்லாமே அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கிராஜுவேஷன், அதாவது டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டிகிரிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் இல்லைனா ஐடி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அதாவது ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து டிகிரி பண்ணியிருக்கீங்க, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இருக்குல்லையா, அது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்னா பெருசாக ஒன்றும் கிடையாது, கூட்டுறவுத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் தான். ஸோ அது ஒன்றும் நீங்கள் பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். அதை வந்து ஈஸியாகவே வந்து கொஞ்ச நாள் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணாலே போதும், உங்களுக்கே வந்து அது என்ன விஷயங்கள் அப்படின்றத தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பேஜ் இதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் உங்களோட இனிஷியல் போட்டுக்கோங்க, இது உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க, டேட்டு மந்த் இயர்க்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதில் உங்கள் தந்தையோட இனிஷியல் போட்டுக்கோங்க, அவரோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இதுன்னு சொல்லி கொடுங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்றதால தமிழ்நாடு அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் எந்த ஊர், அதாவது நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டை வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் அம்மாவோட இனிஷியல், அவங்களோட ஃபுல் நேமு, நெக்ஸ்ட் அவங்க எந்த ஊர் என்ன ஸ்டேட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்ற விஷயங்கள், அப்புறம் உங்களுக்கு குடியுரிமை இருக்குது அப்படின்னா அது எங்கே குடியுரிமை, நீங்கள் இந்தியனா இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கீங்களா, உங்களோட சொந்த மாநிலம் எது, நம்ம எல்லாமே தமிழ்நாடு தான் அப்படின்றது தான், தமிழ்நாடை வந்து நம்ம ஈஸியாக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கேஸ்ட்டில் வரீங்க அந்த கேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு உங்களோட வகுப்பு என்ன, நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அது, நெக்ஸ்ட் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அது என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படின்றது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ அப்படிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழில் தான் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் கொடுத்துருப்பாங்க, அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தமிழும் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். மற்றபடி நீங்கள் ஃபில் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி உங்களோட 10th படிப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க. ஸோ அப்புறம் டேட்டு மந்த் இயர் கேட்பாங்க. அதாவது நீங்கள் தேர்ச்சி பெற்ற மாதம் இருக்கு இல்லையா, அதுவும் அது வருடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எங்கே படிச்சிங்க, மெட்ரிகுலேஷனில் படிச்சிங்களா, சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா, இல்லை வந்து எதில் படிச்சிங்களோ அப்படின்றத வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிளாக நீங்களே ஒன் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நீங்களே பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து நீங்கள் இதை டிக் மார்க் மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணி அதை அப்படியே செலக்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். பட் இந்த அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்மெட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் கூட எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறையா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே நீங்கள் கைப்பட டைப் பண்ணணும் அப்படின்றது கூட இருக்காது. ஓகேவா? ஸோ அட்ரஸ் அப்புறம் உங்களோட ரோல் நம்பர் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் டிக் மார்க் பண்ணணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட மொபைலோ இல்லை லேப்டாப்லையோ நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதில் உங்களோட சிக்னேச்சரை போட்டு இந்த சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சிக்னேச்சரை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேப்சா வந்து ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டு நெக்ஸ்ட்டு சில உறுதிமொழி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து இதில் நான் எப்படி ஒர்க் பண்ணணும், உங்களோட சுய விருப்பத்தோடு தான் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா, வேறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணும்போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கலந்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் டைம் இதே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜாப்பை பற்றி நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ தமிழே இருக்குது அப்படின்னால உங்களால் வந்து ஈஸியாகவும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக கீழே வந்து இந்த இடத்துல அக்செப்ட் அப்படின்றத நீங்கள் டிக் மார்க் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். உங்களால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்புக்கு வந்து எழுத்து தேர்வு இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் 31/12/2020 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும் நேரம் நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா 24/1/2020 அடுத்த வருடம் 24ஆம் தேதி வந்து உங்களுக்கு நடப்பதாக சொல்லியிருக்காங்க. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு எழுத்து தேர்வு நடப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்றத உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து அனுப்புவாங்க. நீங்கள் எப்போ வந்து எழுத்து தேர்வுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களால் எழுத்து தேர்வும் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீல்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஈஸியாகவே ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி 1க்கு 2 டைம் நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கா அப்படின்றத உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்பை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், எதுவும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள்.